பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 43:2 இதுதான் இந்த ஜூன் மாதத்தோட வாக்குத்தத்தம். நான் வாசிக்கிறேன், 1லிருந்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோப்பே, யாக்கோப்புனா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சந்ததி, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய அவர் தான் நம்மளை உருவாக்கிய சிருஷ்டித்த தேவன் நம்மளிடத்துல சொல்ல வர்றாரு. பயப்படாதே, மொதல் விஷயம். ரெண்டாவது, உன்னை மீட்டுக்கொண்டேன், ஐ எம் த சேவியர். மூணாவது சொல்கிறாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு ஒரு பேர் கொடுத்து அந்த பேரை சொல்லி நான் அழைச்சிருக்கிறேன். மூணாவது, நீ என்னுடையவன், யூ ஆர் மை. ஸோ இந்த 4 விஷயத்தையுமே அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த வாக்குத்தத்த வசனம் வருது. இந்த மொதல் வசனத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் உன்னை உருவாக்கின தேவன், நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன். சிருஷ்டித்தவருக்கு தெரியும் அந்த சிருஷ்டிப்போட கெப்பாசிட்டி என்ன, அந்த சிருஷ்டித்ததோட ரீசன் என்ன அப்படின்றது. இப்போது ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லது ஒரு பைக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, அந்த பைக்கோ அந்த காரோ எதற்காக உருவாக்கப்பட்டது, அது யாருக்கான காரு, அது யாருக்கான பைக்கு, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதோட ஸ்பீட் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் அதை உருவாக்குறாங்க. அப்படி தான் இவர் சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஏன் அவர் உருவாக்குனாரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி யோவான் 1வது அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவங்க மனுஷ சித்தத்தினால அல்ல, எந்த புருஷனோட சித்தத்தினால அல்ல, ரத்தத்தினாலேயோ மனுஷ சித்தத்தினாலேயோ எந்த புருஷனோட சித்தத்தினாலே பிறக்கலை, அவங்க தேவனாலே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வசனம் இருக்கு. ஸோ அப்படி தேவனால் பிறந்தவங்க அவங்கள பற்றி தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவங்க தான் தேவனால் பிறந்தவர்கள். எளிமையாக எல்லாராலையும் தேவனை விசுவாசிக்க முடியாது சொல்கிறார். இஸ்ரவேல்னா தேவனை ஆராதிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக, தன்னுடைய சொந்த தகப்பனாய், தாயாய், தன்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களை தான் இஸ்ரவேல் அப்படின்னு தேவன் சொல்கிறது. யாக்கோப்புனா தேவனுடைய பிள்ளை என்ற அர்த்தம். ஸோ இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனங்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அப்படின்னு இந்த ஒரு வசனம் கூட இருக்கும். இவர்கள் என்னுடையவர்கள், என் துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் அப்படின்னு. ஸோ தேவனுடைய துதியை சொல்லுகிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய திட்டத்திற்குள்ளே இருக்கிற, தேவனோடு இருந்து ஆவிக்குரிய தேவனுடைய குணாதிசயங்களுடைய, ஆவிக்குரிய தேவனுடைய வல்லமைகளை வரங்களை வெளிப்படுத்தக்கூடிய, ஆவிக்குள்ள தேவனோடு இருக்கிற விசுவாசிக்கிற தன்மையுடையவர்களை தான் அவர்களுடையவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். முதல் வசனத்தில் அவர்களுக்கு என்ன க்ரைட்டீரியா, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாருன்னா, பயப்பட வேண்டாம், மீட்டுக்கொண்டேன், பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். 4வது, அவங்க என்னுடையவங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த 2வது வசனம் பொருந்துது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும்போது அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற அப்படின்னா, நீ அவைகளை கடக்கும்போது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உன்னோட கெப்பாசிட்டியை பார்க்குறதுக்காகவே தேவன் சில பிரச்சனைகளை அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, பொண்ணை புடமுடுகிறது போல் உங்களை புடமிட்டேன் அப்படின்ற வசனம் இருக்குது. ஸோ ஏன் அப்படி ஆண்டவர் அலோ பண்ணுறாருன்னா, மேலே சொன்னபடி நீங்கள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் அலோ பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னு நமக்கே சில நேரங்கள் தேவன் காட்ட வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா நாம் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நாம் தொய்வு அடைகிற சூழ்நிலை நமக்குள்ளே வருது. ஏன்னா எல்லாமே நம்ம கையில் கிடச்சிருச்சு, எல்லாமே நார்மலாகவே இருக்குது அப்படின்னா, தேவனை விசுவாசிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் இல்லாமல் போயிட்டு அது விசுவாசத்தில் குறைய துவங்கி விடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டணும், விசுவாசத்திலே தான் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பம். அப்படி விசுவாசத்தினாலே நம்ம பெறலை அப்படின்னா நாம் தேவனுடையவர்களாக இருக்க மாட்டோம், அல்லது தேவனால் பிறந்தவர்களாக இருக்க மாட்டோம், அல்லது தேவனுக்குரியவர்களாய், அதாவது இஸ்ரவேலர்களாய், யாக்கோப்பாய் நாம் இருக்க முடியாது. அப்படின்றதுனால தான் இந்த விசுவாசத்தை அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தி அனுதினமும் விசுவாசத்தில் வளர வேணும் அப்படின்றதுக்காக தான் தண்ணீர்களை கடக்கும்போது தண்ணீர்களை போல சூழ்நிலைகள் வரும் பொழுது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அல்லது ஆறுகளை கடக்கும் பொழுது, பிரச்சனையான சூழ்நிலை நீங்கள் நடக்கிறப்போ, ஒரு ரொம்ப டிப்ரெஷனான சூழ்நிலை நீங்கள் நடக்கிறப்போ, அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை அப்படின்னா
தண்ணீரை கடக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே தண்ணீரால் அடித்து செல்லப்படுவது அல்லது ஆறுகளை கடக்கும் பொழுது ஆறுகளால் ரொம்ப ஃபோர்ஸான ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவைகள் அடித்து செல்வது இயல்பான விஷயந்தான். அதில் ஒரு பெரிய மாற்றம் என்பது எதுவும் இல்லை. ஏன்னா தண்ணீரோட அதோட பவர் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ தண்ணீர் ஒரு வேகம் ஒரு இடத்துல தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மரமாக இருக்கும், செடியாக இருக்கும், ஏன் சில பாலங்களை கூட தண்ணீர் அடித்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உன்னை நான் உன்னோடு இருப்பேன். உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரியுதோ தேவனுக்கு, இன்னும் அவருக்கு இந்த இடத்துல பிரச்சனை உங்களுக்கு வருதுன்றது தெரியும். அவர் உங்களோடு இருப்பார். இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த 4 விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவர் உங்களோடு இருப்பார். என்னது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அது ஒன்று காமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லது அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு கடந்து போனாலும் அந்த பிரச்சனையின் ஊடாயும் அது ஒன்றும் உங்களை செய்ய விடாதபடி அது மேலே சில பேர்லாம் சொல்லுவாங்க, பிரச்சனை தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சுங்க அப்படின்னா பிரச்சனைக்குள்ளே ரொம்ப மூழ்கிட்டாங்க, இதுக்கு மேலே அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு கூட நமக்கு உண்டு. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொண்டாலும் மாட்டிக்கொண்டாலும் கூட அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் கடந்தாலும் அக்னியை கடந்தாலும் இது நெருப்பு என்பது ரொம்ப சுடும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ தண்ணீர் என்பது ஒரு ஆளை எவ்வளோ பெரிய ஆளுனாலும் அடிச்சுட்டு போகும். நெருப்பு என்பது எந்த ஒரு பொருளாக இருந்தால் அது எரிக்கிற தன்மையுடையது. ஸோ அக்கினியில் நீ நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் வேகாத இருப்பாய், அக்கினி உன் பேரில் பற்றாது. இது பாருங்கள், ரொம்ப நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு நம்மளோட கெப்பாசிட்டியை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ விசுவாசிக்கிறவங்க அப்படி அல்ல. விசுவாசிக்கிறவங்க காடோட கெப்பாசிட்டியை, உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவரோட கெப்பாசிட்டியை விசுவாசிக்கிறவர்களால் பார்க்க முடியும், மற்றவர்களால் அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க தண்ணி வந்தால் அடிச்சுட்டு போகணும், அடிச்சுட்டு தான் போகும். யார் அவிசுவாசிகளுக்கு அக்கினியில் எரியும் போது அவங்க வேகத்தான் செய்யணும், ஏன்னா இது அவிசுவாசிகளுக்கு. ஆனால் விசுவாசிகளுக்கு அப்படி அல்ல. விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமை காண்கிறார்கள், விசுவாசிக்கிறவங்க நன்மையை காண்கிறார்கள், விசுவாசிக்கிறவங்க சுகம் பெறுறாங்க, விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாங்க, தேவனை வெளிப்படுத்துகிறாங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க. ஸோ இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிற இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம், விசுவாசிக்கிற நீங்களோ நானோ அவங்க தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுது. எப்படி உருவாக்கப்பட்டவர்கள்? விசுவாசத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டவர்கள். எப்படி உருவாக்கப்பட்ட? விசுவாசிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம் பயப்பட வேண்டியது இல்லை. விசுவாசிக்கிற நிமித்தம் நான் உங்களை மீட்டுக் கொள்கிறேன், விசுவாசிக்கிற நிமித்தம் நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறதுனால நீங்கள் என்னுடையவர்கள், ஏன்னா என்னை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஸோ விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் செழிப்பான், விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய விஷயங்களை விசுவாசிக்கிறவன் பெரிய மகிமையை காண்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ கர்த்தரை விசுவாசிக்கிறதுல இன்னும் அதிகமாக நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்கு தான் நம்மளை உருவாக்கினார், அதற்கு தான் நம்மை சிருஷ்டித்தார். நம்ம பேரில் தண்ணீரோ நம்மளை மூழ்கடிக்க முடியாது, அக்கினி ஜுவாலையும் நம்ம பேரில் பற்றாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை மிரக்கம்னு தகப்பனே, இந்த நல்ல வேலை கொடுத்து கிருபைக்கு நன்றி செலுத்து. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய விசுவாசம் பெருகட்டும். அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள், விசுவாசிக்கிறவங்க தான் தேவன் உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்றத அவர்கள் புரிந்து கொண்டு கர்த்தருடைய விசுவாசத்தில் வேரூன்றி வளரட்டும். அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியம் வாய்க்காது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அந்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கட்டும். கர்த்தராகிய தேவன் அவர்கள் சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும், அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அவர்களுக்கு விரோதமாக வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் வாய்க்காதே போகட்டும். அதன் நிமித்தம் அவர்கள் நன்மையாய், அவர்கள் பயப்படாமல், அவர்கள் அன்றைய தைரியத்தோடு அவர்கள் அன்றவரே ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் உயர்வையும் அடையவும், உண்மை அன்றவரே பரலோக ராஜ்யத்தை உண்மை அடையவும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.